காலையில தான் திடீர்னு மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறியா? கண்டினியூ பண்ணாதான் கேட்கும். முக்கியமான வைத்தியம்டா. பத்தியெல்லாம் ஒழுங்கா இருக்கணுமா? வாங்க. பாட்டி பாட்டி செத்து போச்சா? பாவம் அநாத பிள்ளை. ஏண்டா இப்படி சாப்பிடாம பட்டி கிடக்குற? ஏதாவது சாப்பிடுற? உங்க பாட்டி சாகலடா, நிச்சயம் திரும்பி வந்துருவாங்க. அடையா, எங்க அப்பா செத்து போனப்போ எங்க அப்பா திரும்பி வருவாரு எங்க அம்மா சொன்னா. அதுக்கப்புறம் எங்க அம்மா செத்து போனப்போ எங்க அம்மா திரும்பி வரும்னு இந்த பாட்டி சொன்னிச்சு. இப்ப அந்த பாட்டியும் செத்து போச்சு, அது திரும்பி வரும்னு நீ சொல்ற. ஏன் அந்த ஒரே டேக்கான பண்ணாக்குறீங்க? பேசாம நாளைக்கு பஞ்சாயத்தை கூட்டி நீ ஏன் அனாதைன்னு அறிவிக்கிறியா? உன்னை எங்கெல்லாம் தேடுறது கிருஷ்ணா? வா வீட்டுக்கு போலாம். வா கிருஷ்ணா, சாப்பிடலாம். பாட்டி 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 செத்து போனதே நினைச்சு இப்படி அழுதுட்டு இருந்தா எப்படி? நான் இருக்கேன்ல உனக்கு. வா வா. பாட்டி பூங்கோத, சின்ன பொண்ணைய ஏன் நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற விஷயம் நேத்து ராத்திரி தான் எனக்கு தெளிவாச்சு. நீ என்ன சொல்ற? இல்ல, விளக்கணஞ்ச வீட்டுக்குள்ள ஒண்ணுமே நடக்கலைங்கிற விஷயம் உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா உனக்கும் கிக்கிரிக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு இந்த ஊரை கூட்டி என்னால நிரூபிக்க முடியும். அவமானப்பட்டு சீரழிஞ்சு வாழ்றதை காட்டிலும் சின்ன பொண்ணைய கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுதான் உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. அம்மா போகும்போது நம்ம கிருஷ்ண விவரங்கிட்டவனா இருந்தாலும் மனசுல குழந்தை மாதிரிமா. ஒருவேளை நான் செத்து போயிட்டேன்னா அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய நீதாமா அமைச்சு கொடுக்கணும். அவனுக்கு பொண்டாட்டியா வரப்போறவன் யாருன்னு தெரியல. எனக்கு அந்த நம்பிக்கையும் இல்ல. அவனுக்கு நீதாமா கடைசி வரை ஆதரவு கொடுக்கணும். அனாதைங்கிற வார்த்தைக்கு பார்த்தா அர்த்தமே புரியுது. ஜெயில இருக்கிறத விட கொடுமையானது இந்த ஊருக்குள்ள அனாதைன்னு சுத்தி தர்றது. ஆமா, நான் எந்த காலத்துல ஜெயில இருந்தேன் அது என்னமோ எனக்கு தெரியாது. நான் அனாதை. இதுக்கு முன்னாடி என்ன கிக்கிரி கிருஷ்ணன் எல்லாரும் மரியாதையா கூப்பிட்டு இருந்தாங்க. இனிமே என்ன அனாதை கிருஷ்ணன் கூப்பிடுவாங்க. இந்த அவமானத்தை நான் எப்படித்தான் தாங்கிக்க போறணும்? நான் ஒருத்தி உனக்கு இருக்கிற வரைக்கும் நீ அனாதை இல்ல. ஆமா ஆமா, நீ ஒருத்தி இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் என்ன அனாதை எல்லாம் பாத்துக்குவேன். ஆனா நாளைக்கே உன்னை ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெளியூர் வெளிநாடுன்னு கூட்டிகிட்டு போயிட்டான்னு வச்சுக்க, அப்புறம் நான் அனாதானே. அதை விட நீ என்ன கண்டுக்காம விட்டுட்டு போங்கோத. நான் இந்த ஊர்ல அனாதையாவே இருந்து பழகிக்கிறேன். உனக்கு அப்படி ஒரு நிலைமை வராது கிருஷ்ணா. என்ன, நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறத முடிவு பண்ணிட்டேன். உனக்கு எதுவும் பைத்தியம் கித்தியம் முடிச்சு போச்சா? வா, உடனே வைத்தியர்கிட்ட போவோம். உள்ளூர் வைத்தியர் வேண்டாம், விவரம் பத்தாது.
மெட்ராஸுக்கு போவோம். அங்க கீழ் பார்க்க கூட இடம் இருக்கான். நானும் பார்த்த மாதிரி இருக்கும். வா போவோம். கிருஷ்ணா, நீ நினைக்கிற மாதிரி நான் பைத்தியம் இல்ல. இந்த நிமிஷம் வரை நான் உன்னை காதலிக்கல, கனவுல மிதக்கல. கள்ளம் கபடம் இல்லாத நீ இந்த ஊர்ல அனாதையா வாழறத நான் விரும்பல. உன்னை புரிஞ்சுக்க ஒரு பொண்ணு கிடைப்பான்னு நான் நினைக்கல. யோசிச்சு பார்த்ததுல எனக்கு தோணுது இதுதான். என்ன பூங்கோத, இந்த தியாகம்லாம் உனக்கு தேவையா? என் மனசுல வரத சொல்லிடுறேன். பொண்டாட்டிக்கு புருஷன்கார சம்பாதிச்சு சோறு ஒண்ணுமா? நான் இது வரைக்கும் சம்பாதிச்சதே இல்ல பூங்கோத. பின்ன எப்படி சோறு போடுறது? பொண்டாட்டிக்கு ஒரு ஆபத்துன்னு வந்துச்சுன்னு வச்சுக்க, அந்த நேரம் புருஷன்காரன் பொண்டாட்டிக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கணுமா? அதுக்கு வீரம் வேணும். நான் இது வரைக்கும் கனவுல கூட ஓடித்தான் பழக்கம் பூங்கோத. அதை விட கொடுமை, நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டேன்னு வச்சுக்க, எல்லாரும் உன்னை கிக்கிரி சம்சாரம் கேள்வி பண்ணுவாங்க. ஊர் உலகத்துல ஒருத்தரும் உன்னை மதிக்க மாட்டான். நீ வளர்க்கிறிய நாய், அது கூட உன்னை மதிக்காது பூங்கோத. கிருஷ்ணா, நீ சோம்பேறி இல்ல. உன்னாலே சம்பாதிக்க முடியும். வீரங்கிறது மனசுல இருந்தா போதும். ஊரை நினைச்சு பயந்துட்டு இருந்தா யாராலையும் எதையும் சாதிக்க முடியாது. இதையெல்லாம் நல்லா யோசிச்சுதான் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். என்ன கிருஷ்ணா, எதுக்கு அழுகிற? அழாத. சரி வா, கல்யாணத்தை போய் பண்ணிக்கலாம். இப்ப இல்ல, அறுவடையெல்லாம் முடிஞ்சப்பறம் பண்ணிக்கலாம். ஓஹோ, 2 மாசம் தானே, பொறுத்துக்கலாம். சின்ன பண்ண, இந்த விஷயத்தை இப்பதான் நான் கேள்விப்படுறேன். காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேத்து வந்தவன் கூட்டிட்டு போனதை பாத்திருக்கேன். ஆனா காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேத்து வரை கிக்கிரி பயலா சுத்திக்கிட்டு இருந்தவன் புடிச்சிட்டு போறத இப்பதான் நான் பாக்குறேன். சின்ன பண்ண, பூங்கோதை என்ன மாயம் பண்ணானோ மந்திரம் பண்ணானோ தெரியல, மயக்கி விட்டான். இப்படியே விட்டோம்னா கொஞ்ச நாள் அவன் கல்யாணம் பண்ணிக்குவான். அதனால அப்புறம் நாம இந்த கிராமத்துக்குள்ள தலை நிமிர்ந்து நடக்கவே முடியாது, முக்காடு போட்டுட்டு தான் அலையணும். இப்ப என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? சின்ன பண்ணைக்கு விளக்கெண்ணெய் கொடுக்கலாமா, வேப்பெண்ணெய் கொடுக்கலாமான்னு என் காது பட பேசிக்கிறாங்க. இந்த அவமானம் தாங்க முடியாம நான் ஆரோ குழப்ப விழுந்து நான் தற்கொலை பண்ணிக்குவேன். ஆனா உங்களை நினைச்சா குத்தி இருக்கு அந்த கிக்கிரியே. டேய் கிக்கிரி, டேய் உன்னை எங்கெல்லாம் தர்றது? என் நேரம்டா. என்ன விஷயம்? டேய் கிக்கிரி, நான் ஊர்ல மானத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன்டா. நீ மானத்தோட வாழ்ந்துட்டு போ, நான் மாம்பழத்தோட வாழ்ந்தா போதும். அட யாரு அவன்? இந்த வர கிக்கிரி, நீ பூங்கோதைய கல்யாணம் பண்ணிக்கலன்னா அதனால உனக்கு எந்த வித நஷ்டமும் கிடையாது. அதே நேரத்துல பூங்கோதைய நான் கல்யாணம் பண்ணிக்கலன்னு வச்சுக்க, நான் ஊருக்குள்ள தலகாட்ட முடியாதுடா. அதுக்காக பூங்கோதைய நான் மறந்துடணும், நீ கட்டிக்கணுங்கிறியா? ஆமாண்டா, பூங்கோதை இல்லாம நீ யார விரும்பினாலும் என்ன செலவானாலும் சரி, நானே உனக்கு கிட்ட இருந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நான் சொல்றது கேளு. ஒரே வார்த்தை சின்ன பண்ண, என்னால முடியாது. சுத்த தமிழ்ல சொல்லட்டுமா? உன் கோரிக்கையை என்னால் மாமா மறுபரிசீலனை பண்ண முடியாது. என்ன மாமலை நீங்க விடு, உனக்கு 2 வேணுமா? ஏய், ஏதாவது பேசுன கொடலை வெட்டி கையில கொடுத்துருவேன் நாய். ஐயோ ஐயோ, கத்தியெல்லாம் உள்ள வை, எனக்கு பயமா இருக்கு சின்ன பண்ண. ஐயோ ஐயோ, கத்தி உள்ள வை. நீ பூங்கோதை தானே கல்யாணம் பண்ணணும், தாராளமா பண்ணிக்க. கத்தி உள்ள வை, முதல்ல கத்தி உள்ள வை. எதுக்கு வன்முறைலாம்? பேச்சுவார்த்தையில பிரச்சனை தீர்த்துக்கலாம்ல. சரி, நீ பூங்கோதை தானே கல்யாணம் பண்ணணும், பண்ணிக்க. அதுக்கு பதிலா நான் ஓட்டுறதுக்கு எனக்கு ஒரு மொபைல் வாங்கி தந்துறியா? சரிடா. சரி, மொபைலுக்கு பெட்ரோலுக்கு நீ தான் காசு கொடுக்கணும். தர்றேன். பெட்ரோலுக்கு காசு கொடுத்து நீ பிச்சைக்காரனா போயிட்டீன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. என்னோட மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக நான் எதையும் இழக்க தயாரா இருக்கேன். அப்ப நீ கிளம்பு, நான் இதை திருட்டு வந்துடுறேன். நான் சொல்றேன். டேய் செல்வா, நான் உனக்கு கொடுத்துட்டேன்டா இப்ப அல்வா. உன் கையில இருக்குது நைஃப். ஆனா நாளைக்கு பூங்கோதை தான் எனக்கு ஒய்ஃபு. உன்கிட்ட இருக்கலாம் எக்கச்சக்கமா பணம், ஆனா அதனால ஆக்கிட முடியாது என்ன பணம். ஹோட்டல்ல கிடைக்குது தோசை. ஐயோ 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 ஐயோ, கத்தியால ஐயோ குத்த வர்ற, ஐயோ குத்தி விட்டா ஐயோ செத்து போவேன். ஐயோ 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 இதுவரைக்கும் உங்களை மனுஷன் நினைச்சிட்டு இருந்தேன், இப்படி மிருகமா இருப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. பாப்பலாம் இரு ஒண்ணு விட்டு. ஹோட்டல்ல கிடைக்குது தோசை, வைக்காத பூங்கோதை மேல நீ ஆசை. ஓ, கிருஷ்ணா, இந்த சம்பவத்தை வெளியே யார்கிட்டயும் சொல்லிடுறேன். இப்ப இருக்கிற சூழ்நிலையில இது பெரிய பிரச்சனை ஆயிடும். சொல்ல மாட்டேன் பூங்கோதை.
குறிப்பா இந்த மைனர்கள்ட்ட சொல்லவே கூடாது. இந்தாப்பா மைனர்களா, அந்த சின்ன பொண்ண செல்வராஜ் என்ன கத்தி எடுத்து குத்த வந்தார்ல, கொல்ல வந்த விஷயத்தை எல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லவே மாட்டேன். அப்படி நான் சொன்னேன்னா நீங்க வாட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லிவிடுவீங்க. புதுசா வந்திருக்க இன்ஸ்பெக்டர் ரொம்ப மோசமானவரா. இதுதான்டா போலீஸ் சினிமாவை 25 தடவை பார்த்துட்டு வேலைக்கு வந்திருக்காப்லையா. நடவடிக்கை எல்லாம் எடுப்பாரு. எதுக்கு வம்பு? போய் சேருங்க. சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன்னா ஆளை பார்த்து பேரை கண்டுபிடிச்ச முதல் ஆளு நீதாயா. நீ யாரு இந்த வண்டிக்கு டிரைவரா? சின்ன பண்ண உன்னை கொல்ல முயற்சி பண்ணது உண்மையாடா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. கத்திய காமிச்சு வைத்த கீரி குடல் ஈரல் இருதயம் உதரவிதானம் இதையெல்லாம் வெளியே எடுத்து வேண்டாம் சொன்னேன். அதை கூட பூங்கோதை யார்ட்டையும் சொல்ல வேண்டாம் சொல்லி பிடிச்சு நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். இது திங்கிரியா நல்லா இருக்கு. வேண்டாம் வேண்டாம், எனக்கே பத்தாது. எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. இந்த மாசம் கிருஷ்ணனுக்கும் பூங்கோதைக்கும் நடக்க போற கல்யாணத்தை சட்டப்படி நானே நடத்தி வைக்க போறேன். இதை தடுத்து நிறுத்துற தைரியம் எவனுக்காவது இருந்தா தடுத்து பார்க்கட்டும். போலீஸ்காரனை கேவலமா நினைக்கிற திமிர் பிடிச்சவங்களுக்கு நான் சரியான பாடம் கற்பி காட்டி. நான் சப் இன்ஸ்பெக்டர் கார்த்திக் இல்ல. இந்த இன்ஸ்பெக்டருக்கு இந்த மாசம் ஸ்டேஷன்ல வேற கேஸே இல்ல இருக்கு. இந்த இன்ஸ்பெக்டர் போட்ட சபதத்துக்கு எல்லாம் பயப்படாதீங்க சின்ன பண்ணே. அவன் ஜபத நிறைவேற இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த பஞ்சாயத்து பூங்கோதை தான் உங்க சம்சாரம்னு சொல்ல வைக்க உங்களால முடியும். என்னடா சொல்ற? ஆமா சின்ன பண்ண, இன்னைக்கு ராத்திரி பூங்கோதைய கெடுத்து புடுங்க. அப்புறம் அந்த கிக்கிரி பைய எப்படி பூங்கோதைய கட்டிக்க முடியுங்கிறேன். எப்படி நம்ம ஐடியா? டேய், பூங்கோதைய நான் பொண்டாட்டி அடையணும்னு ஆசைப்பட்டேனே தவிர அவளை கெடுத்து என்ன கலங்கப்படுத்திக்க நான் என்னைக்குமே விரும்பினதில்ல. அப்படி பூங்கோதைய நான் கெடுக்கணும்னு நினைச்சிருந்தா ஒரு நிமிஷம் ஆகாதுடா. டேய், என்னோட கோபம் தனியிற வரைக்கும் என் கண் முன்னால் நிக்க கூடாது. போடா போடா நாய். அப்படியே நடந்து போச்சு. ஏன் வாத்தியாரியா, நீங்க இருந்துமா இப்படி எல்லாம் நடந்துச்சு? என்ன செய்ய சொல்றீங்க? சின்ன பண்ண போற போக்கு கொஞ்சம் கூட சரியில்லை. அவர் இப்படியே போயிட்டு இருந்தா கிக்கிரிக்கும் சரியில்லை, பூங்கோதைக்கும் சரியில்லை, ஏன் இந்த ஊருக்கே சரி வராது. இவ்வளவுக்கும் காரணம் யார் தெரியுமா? அவரு கூடவே சுத்திட்டு இருக்கிறானே சோழமுத்து, அவன்தான். என்ன பெருசா சின்ன பண்ணைய பாக்கணுமா? அவர் ரொம்ப கோபமா இருக்காக, போகாதீங்க. கருப்பா, இந்தா ஒரு அடி எடுத்து வச்சா வெட்டிடு. என்ன பண்ண? வாங்க. என்ன உன் தகப்பன நினைச்சு நான் சொல்றதை கேளுப்பா. ஒரு மனுஷன் ஒரு பொருளையோ லட்சியத்தையோ அடைய விரும்புறதுல தப்பு இல்லை. ஆனா வரட்டு பிடிவாதமா மத்தவங்க மனச புண்படுத்தி அடைய நினைக்கிறது தப்பு மட்டுமில்ல, மகா பாவம். எங்களுக்கு அருவாலை வச்சுக்கிட்டு உள்ள சின்ன முடியும் குழம்புறாங்களே. நீ பூங்கோதைய நல்லபடியா வாழ வைக்கணுங்கிறதுக்காக அடைய விரும்பல. ஒரு கொத்தடிமையாவ இந்த வீட்டுக்கு வரணும்னு திட்டம் போட்டிருக்க. ஐயோ, கதை மாறுது. டேய், நான் இப்போ சொல்றேன்டா, போலீஸ் தலையிட்ட பிறகு இந்த கல்யாணம் நின்னுடுன்னு யாரும் எதிர்பார்க்க முடியாது. வீணா மனசை போட்டு குழப்பிக்காது. அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் நல்லபடியா வாழணும்னு வாழ்த்திப்பாரு. எனக்கு கிடைக்கிற சந்தோஷமே தண்ணிடா. டேய், நீ சுயமா சிந்திச்சா சொக்க தங்கண்டா. கேப்பார் பேச்ச கேட்ட குட்டிச்சவரா போயிடுவேன். என்ன மணி, எங்க கல்யாணத்துக்கு வந்து தின்னுவிட்டு மொய்யெழுதாம போறவங்க ஒரு வழி பண்ணிரு. என்ன பூங்கோத எங்க கிளம்பிக்கிட்டு இருக்க? பார்த்தா எப்படி தெரியுது? குளிக்க போற மாதிரி தெரியுது. நீ குளிச்சியா? நான் காலையில மலையில நனைஞ்சேன்ல, அது சரியா போகும். நீ வரவர ரொம்ப சோம்பேறி ஆயிட்ட. இந்த மாதிரி எல்லாம் இருந்தா எனக்கு பிடிக்காது. குளிக்க கூட மாட்டேன். முதல்ல குளிச்சுட்டு வந்து பேசு. பூங்கோத, இதுக்கு முன்னாடி நான் எது பேசினாலும் சிரிப்ப, இப்ப கோவமா பேசுறியே ஏன்? ஒருத்தர் மேல அதிகமா கோவப்பட்டா
அவங்க மேல அன்பு அதிகமாகுதுன்னு அர்த்தம். ஓ அப்படியா? பூங்கோத பாத்து குடி, உனக்கு நீச்சல் வேற தெரியாது. ஆழங்கிணத்துக்கு போய் மாட்டி தொலைஞ்சிடாத, புரியுதா? என்ன கிருஷ்ணா திடீர்னு இவ்வளவு கோவமா பேசுற? அன்பு அதிகமாயிருச்சு, அதான்.